இன்னைக்கு நீ துக்கத்தோடு இருக்கிற. ஏன் துக்கப்படணும்? ஏதோ ஒரு காரியம் உன்னை பாதிச்சிட்டது இல்லை? யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு வியாதி உன்னை துக்கப்படுத்துது. வீட்டுக்குள்ள, வெளியில, போற இடத்துல, வேலை செய்யற இடத்துல யார் மூலமா ஒரு பாதிப்பு, அதனால உள்ளத்துக்குள்ள துக்கம். வெளியே காட்டாட்டாலும் உள்ளுக்குள்ள துக்கம் இருந்துகிட்டு தானே இருக்குது. துக்கத்தோடு தானே அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமா மாற்றுவேன். அவர் மாற்றுகிற தேவன். இந்த மாற்றத்தை நமக்குள் உண்டாக்க சிலுவையில தன்னை பலியாய் கொடுத்தார். நம்முடைய பாவத்தை சுமந்தார். ஏன்னா பாவத்தினால துக்கம் உண்டாகும். அந்த துக்கத்தை மாற்றணுமானா பாவத்தை அவர் மன்னிக்கணும். அதற்காக பாவத்தை சுமந்தார். வியாதி துக்கத்தை கொண்டு வருது. இந்த வியாதியை நம்ம விட்டு மாற்றி குணமாக்கணுமானா நம்முடைய வியாதி சிலுவையில சுமக்கணும். மத்தேயு 8:17 அப்படி சொல்லப்படுது.